வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு கரச்சல் கிச்சன். நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கத்திரிக்காயில் ஒரு கட்லெட் செய்ய போகிறோம். ஒரு நீளமான கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே நல்லா கட் பண்ணுங்கள். இந்த உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியை நம்ம இதை அழகாக ஒரு ஸ்பூனில் கட் பண்ணி தனியாக அதை மட்டும் எடுத்துடுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி எடுத்துடுறீங்க. இது தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த உள்ளே இருக்க சதை பகுதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அழகாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கேரட்டை அதே போலயே வெங்காயத்தை போலயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அழகாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயோட நம்ம என்ன பண்ணுறோம், கேரட்டு வெங்காயத்தோட நம்ம இதை கொஞ்சம் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கிட்டு, க்ரீன் சில்லி ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க க்ரீன் சில்லியை. தேவையான அளவு நம்ம இதில் சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்குங்க. பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர்த்துக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் ஒரு 3 எக் எடுத்துருக்கேன். தேவையான அளவு எக் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நிறையா. ஸோ கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி இதை நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி கலவையாக சேர்ந்து எடுத்துக்குங்க. பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இது நல்லா கலந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நம்ம ஸ்டவ்வில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் விட்டுக்குங்க. நெய் வேண்டாங்கிறவங்க ஆயில் விட்டுக்குங்க. இது இது கம்பல்சரி கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த அழகான கத்திரிக்காவை இதில் நம்ம வச்சு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனில் இதை அழகாக ஃபில் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தாவே ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடும். இதை அழகாக திருப்பி கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சுவையான ஒரு கத்திரிக்காய் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.